ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்ரா. இன்னைக்கு டே 3 நம்ம ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பேச போகிறோம். இந்த உலகத்தில் தோல்வியை சந்திக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. படிப்பில், வேலையில், தொழிலில், வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் தோல்வி வரும். ஆனால் அந்த தோல்வி வந்ததுக்காக வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அதை பற்றின விஷயங்களை தான் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போது எல்லாருக்கும் அந்த டைமில், அதாவது நம்ம தோல்வி வந்த டைமில் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம தவறு. இதில் என்ன கற்றுக்கிட்டோம், அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த தோல்வி ஒரு பாடமாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை நடக்க கற்று கொள்ளும்போது நம்ம அதை பார்த்துட்டே இருந்தோம்னா ரொம்ப நாள் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப நாள் கீழே விழுந்து எந்திரிக்கும். ஆனால் அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்தே இருக்காது. மீண்டும் எழுந்து நின்று பார்க்கும். ஒரு தடவை எழுந்து நிற்கும், கீழே விழும், திரும்ப எழுந்து பார்க்கும், கீழே விழும். இப்படியே தான் அது நடக்க கற்றுக்கிறது. அது ஒரு நாள் நல்லாவே நடந்துரு. பார்த்துக்கோங்க. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில், வரலாற்றிலே இன்றைக்கி வெற்றி பெற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருப்பாங்க. அந்த தோல்வி தான் அவங்களுக்கு அந்த ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்ததும் அந்த தோல்வி தான். அதுதான் ஒரு படிக்கட்டாக மாறி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நாமளும் அப்படி செய்யலாம். ஆனால் இன்றைக்கி தோல்வி அப்படின்னாலே பயந்துட்டு என்னென்னமோ பண்ணிடுறாங்க, என்னென்னமோ யோசிக்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு வரைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனம் தளராமல் நம்ம அடுத்த பயணத்துக்கு நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட இன்னொரு அத்தியாயம் அது நமக்கு புதுசாக தொடங்க முடியும். நாளைக்கு இன்னொரு படி முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு முயற்சியும் பண்ணணும். வெற்றி கண்டிப்பாக நம்ம கதவை தட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட தோல்வியை அக்செப்ட் பண்ணணும். நம்ம மேலே தான் அந்த தோல்விக்கான மிஸ்டேக்ஸ் யார் மேலே இருக்குன்னா நம்ம மேலே தான் இருக்கும். சரியா? இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா, நம்ம பேச போகும்போது ஃபெயிலியர் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப பெருசாக யோசிப்போம். ஆனால் ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட், இட்ஸ் அ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாழ்க்கையில் யாருமே எப்போதும் வெற்றி மட்டுமே பெற போகிறது இல்லை. சக்ஸஸுக்கு பின்னால் பல ஃபெயிலியர் இருக்கும் எல்லாருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களே உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஐயோயோ, என் பிள்ளை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், அவன் என்ன பண்ண போகிறான், அப்படி அவன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த ஃபெயிலியரில் கூட அந்த மிஸ்டேக் வர என்ன பண்ணணும் அதை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் சக்ஸஸ்க்கு ஒரு வழியாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவர் முதல்ல முயற்சியிலேயே ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற என்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல முயற்சியில் தோல்வி மட்டும்தான் அடைஞ்சிருப்பாங்க. பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கவே முடியாது அவங்களால. ஆனால் அவங்க குவிட் பண்ண போக மாட்டாங்க, அதை முடிச்சுட்டு போக மாட்டாங்க. திரும்ப லேர்ன் பண்ணி புதுசாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. சரிங்களா? அப்படி என்றைக்காவது நம்ம யோசித்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கோமா அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பாருங்கள். அது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் நமக்கு. அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவில் போய் முன்னேற முடியும். ஃபெயிலியர் எல்லாருக்கும் ஒரு லெசன். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபெயிலியர் இஸ் அ லெசன், நாட் அ லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு புது ஸ்கில்லை கொடுக்கும். பார்த்துக்கோங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஒரு புது கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஆனால் முடிவில் என்ன ஆகும் அப்படின்னா, தோல்வியை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதை லேர்ன் பண்ணி, இம்ப்ரூவ் பண்ணி, க்ரோ பண்ணி நம்ம எடுக்க போகிற முயற்சியில் தான் நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன். நானும் என்னோட முதல்ல தோல்வியை பார்த்தா, ஐயோ நம்ம விழுந்துட்டோமே, நம்ம எந்திரிக்க முடியாது, யாராவது நம்ம கை கொடுக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் என்னை தள்ளிட்டு போக மாட்டாங்களா, என்னை முன்னேற்றத்துக்கு கொண்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நினச்ச காலங்களெல்லாம் இருக்குது. சரியா? ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே
ஐயோ! நம்ம சோர்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மளே தான் எழுந்திருக்கணும். யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆ ஓகே, ஓகே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நீ இன்னும் முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு இப்படி மட்டும் தான் நம்மள சொல்லுவாங்களே ஒழிய, அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. நாம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த தோல்விய எதிர்கொள்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வெற்றியும் நம்ம பின்னாடியே இருக்கும். சரியா? எல்லாருமே வந்து பணத்துக்காக ஓடுவாங்க. பணம் நம்ம பின்னாடி வரணும் அப்படின்னா, அந்த பணம் வர்றதுக்கான வழிய நம்ம கண்டுபிடிக்கணும். என்கிட்ட பணம் இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியமுமே இல்ல. எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்கு. ஆனா, அது நம்மகிட்ட வந்து சேரணும்னா, நம்ம வந்து அ எந்த ஃபெயிலியர பார்த்தும் ஒளியக்கூடாது. நம்ம ஒளிஞ்சோம் அப்படின்னா, அது நம்மள தொரத்திட்டே வரும். இப்போ யூனிவர்ஸ் கூட சொல்லும். யூனிவர்ஸ் கிட்ட இதெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே யூனிவர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் வைப் தான் பிடிக்கும். நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு பணம் கிடச்சிருச்சு, வசதி கிடச்சிருச்சு அப்படிங்கிறத நாம் யூனிவர்ஸ் கிட்ட தெரியப்படுத்தும்போது, யூனிவர்ஸ் வந்து அது நம்மக்கிட்டேயே இருக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுமா. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் தோல்வியை கண்டு பயப்படாமல் நிதானமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு நிறைய யோசித்து சிந்தித்து நம்ம முயற்சி பண்ணி போனோன்னா நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக போக முடியும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசின இந்த தலைப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த உதவியெல்லாம் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ணும்போது என்னோடய சைட்லேருந்து புதிய புதிய தலைப்புகளில் உங்கள்கிட்ட பேச நான் காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.